கொஷின் நம்பர் 1 ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1/√15 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ √50 எதால் மல்டிபிள் பண்ணால் ரேஷனல் நம்பராக சேஞ்ச் ஆகும், √50ஆல் மல்டிபிள் பண்ணால் சேஞ்ச் ஆயிடும். அப்போ இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கிறதுனால நியூமரேட்டரையும் √50ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், டினாமினேட்டரையும் √50ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ நமக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதா? அப்போ 1 × √50 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், √50. டினாமினேட்டரில் √50 × √50 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், √50 ஹோல் ஸ்கொயர்னு வந்து கிடைக்குமா? அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இதனோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 15 கிடைக்குமா? அப்போ ரேஷனலைஸ் வந்து பண்ணியாச்சா? மேலே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய √50 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும், √50 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரால் எல் டிவிஷன் பண்ணும்போது என்ன வரும், 10 டைம்ஸ் வரும். அகெயின் வந்து 5ஆல் இது பண்ணும்போது என்னென்னு வரும், 2 டைம்ஸ் வருமா? அப்போ 5 × 5ன்னு வந்து வருமா? அப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்கனால 5 × 5 × 2ன்னு வந்து எழுதிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 50யும் 5 × 5 × 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கனால 5 × 5 5 ஸ்கொயர்னு வரும். அப்போ அந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 5 × இந்த 2 ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ 5 × √2 டிவைடட் பை 5 × 5 × 2ன்னு வருமா? அப்போ இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல் ஆயிருமா? இப்போ இந்த 5 × 2 மல்டிபிள் பண்ண என்ன வரும், 10ன்னு வந்து வருமா? அப்போ √2 டிவைடட் பை 10ன்னு வந்து வருமா? டினாமினேட்டர் வேல்யூ ரேஷனலைஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்கள், செகண்ட் ஒன் ரோம் லெட்டர் 5 டிவைடட் பை 3 × √5ன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரேஷனல் நம்பராக தான் இருக்குது 3ங்கிறது. இந்த √5 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷனலைஸ் பண்ணோம் டினாமினேட்டரில். அப்போ √5 எதால் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ரேஷனல் நம்பராக சேஞ்ச் ஆகும், √5 வேலையா? அப்போ இந்த ஃப்ராக்ஷன் வேலையா √5ஆல் மல்டிபிள் பண்ணி √5ஆல் வந்து டிவைட் பண்ணுமா? அப்போ இந்த ரேஷனலைஸ் ஃபேக்டரால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். இப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 5 × √5 மல்டிபிள் பண்ணால் 5 × √5 அப்படியே கிடைக்கும். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா √5 × √5 மல்டிபிள் பண்ணுறப்ப என்னென்னு கிடச்சிரும், 5ன்னு ரேஷனல் நம்பராக கிடச்சிரும். அப்போ 3 × 5 3 × 5ன்னு வருதா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆயிரும். அப்போ √5 டிவைடட் பை 3ன்னு வந்து வருதா? டினாமினேட்டர் வேல்யூ ரேஷனலைஸ் பண்ணியாச்சா? ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்க, தேர்ட் ஒன் ரோம் லெட்டர். தேர்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா √75 டிவைடட் பை √18ன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். √75ன்னு இருக்கா? அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல் டிவிஷனில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் இது பண்ணோன்னா என்ன வரும், 2 டைம்ஸ் வந்து வருமா? ரிமைனிங் 1 15. அப்போ வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ எகெயின் வந்து 5ங்கிற ப்ரைம் நம்பரால் இது பண்ணும்போது 5 டைம்ஸ் வருமா? அப்போ 3 × 5 × 5ன்னு வருமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. 18 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 2ஆல் இது பண்ணோன்னா 9 வரும். எகெயின் 3ஆல் இது பண்ணும்போது 3 டைம்ஸ் வரும். அப்போ 3 × 2 × 3ன்னு எழுதிக்கலாமா? இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறனால 5 × 5 மல்டிபிள் பண்ணும்போது 5 ஸ்கொயர். அப்போ அந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ 5 × √3ன்னு வரும். கீழே டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 3ன்னு இருக்குது. அப்போ 3 × 3 3 ஸ்கொயர். அப்போ அந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 3 × √2ன்னு வந்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ ரேஷனலைஸ் பண்ணோன்னா 3ங்கிறது ரேஷனல் நம்பர் தான், √2 தான் ரேஷனலைஸ் பண்ணணும். அப்போ √2 ரேஷனலைஸ் பண்ணோன்னா √2ஆல் மல்டிபிள் பண்ணி √2ஆல் டிவைட் பண்ணும். இந்த ரேஷனல் ஃபேக்டரால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 × √3 × √2ன்னு வருது. அப்போ நமக்கு வந்து தெரியும், லா வந்து தெரியும், √(a) × √(b)னா √(a) × bன்னு எழுதிக்கலாம். அப்போ √3 × √2 மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வரும், 5 × √3 × 2ன்னு வரும். அப்போ 3 × 2னா 6. அப்போ √6 டிவைடட் பை 3 × √2 × √2 மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2ன்னு வந்து கிடைக்குமா ரேஷனல் நம்பர்? அப்போ 3 × 2 3 × 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு எந்த என்ன கிடைக்கும், 6ன்னு வந்து கிடைக்குமா? அப்போ 5 × √6 டிவைடட் பை 6 டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைஸ் பண்ணியாச்சா? அடுத்தது ஃபோர்த் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், 3 × √5 டிவைடட் பை √6. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ √6ன்னு இருக்குது. இதை ரேஷனலைஸ் பண்ணோன்னா எதால் மல்டிபிள் பண்ணோம், √6ஆல். அப்போ √6ங்கிற ரேஷனலைஸ் ஃபேக்டரால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வரும், √5 × √6 மல்டிபிள் பண்ணால் √13 வருமா? √5 × 6ன்னு வரும். 5 × 6 30. அப்போ 3 × √30 டிவைடட் பை √6 × √6 மல்டிபிள் பண்ணால் என்னென்னு வரும், √6 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 6ன்னு வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 2ன்னு வந்து வருமா? அப்போ √30 டிவைடட் பை 2ன்னு வரும்.
டினாமினேட்டர் வேல்யூ ரேஷனல் நம்பராக சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்போ ரேஷனலைஸ் பண்ணியாச்சா? ஆன்சர் த டினாமினேட்டர் அண்ட் சிம்பிளிஃபை. கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து என்ன இருக்குது? √48 + √32 டிவைடட் பை √27 மைனஸ் √18 வந்து கொடுத்துருக்கா. இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைஸ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சர்ட் வேல்யூக்கு கான்ஜுகேட் ஆஃப் த சர்ட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். கான்ஜுகேட் ஆஃப் த சர்ட் வேல்யூனா இங்கே நெகட்டிவ்னு இருக்கிறதுனால பாசிட்டிவ் அங்கே ப்ளஸ்ன்னு போட்டுட்டு அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி அதை நியூமரேட்டர் டினாமினேட்டரால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ √27 + √18 டிவைடட் பை √27 + √18 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம். கான்ஜுகேட் ஆஃப் த சர்ட் வேல்யூவால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம்னா டினாமினேட்டர் வேல்யூ ரேஷனலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா √48ன்னு இருக்கா, இதை எடுத்துக்கிட்டு √27 ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணோம். அப்போ √48 × √27 எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எடுத்துகிட்டு இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணோம். அப்போ √48 × √18 வருமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இந்த டேர்ம் வந்து எடுத்துக்கிட்டு √27 மல்டிபிள் பண்ணோமா. அப்போ √32 × √27 வருமா. அடுத்து இந்த டேர்ம் எடுத்துகிட்டு இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணோமா. அப்போ √32 × √18 வந்து வருமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா a - b × a + b இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஐடென்டிட்டி தெரியும், a² - b². அப்போ வந்து இங்கே ஏவோட வேல்யூ √27. அப்போ √27² - √18² வந்து வருமா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டினாமினேட்டர் வேல்யூ வந்து பாருங்கள் 27 - 18 வந்து மாறிடுமா. இப்போ ரேஷனலைஸ் பண்ணியாச்சு, நியூமரேட்டர் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா √48ன்னு இருக்குது. அப்போ இந்த √48 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன்னா ஸ்கொயர் நம்பரோட ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும். அப்போ 3 × நான் என்னென்னு எழுதிக்கிறேன் 16 எழுதுறேன். அப்போ 16ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். இந்த √27 இருக்கா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27. அப்போ இதை ஸ்கொயர் நம்பரோட ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அப்போ 3 × 9 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ இந்த 16 வந்து பார்த்தீங்கன்னா 4² வந்து எழுதிக்கலாம். இந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா 3² அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 3 × 4² இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 3² வந்து எழுதிக்கலாமா. ப்ளஸ் இங்கே √48ன்னு இருக்குது. எகைன் √48 இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் ஸ்கொயர் நம்பரா 3 × 16 வந்து எழுதிக்கலாமா. இப்போ இந்த 16 வந்து 3 × 4² எழுதிக்கலாம். இங்கே √18 வந்துருக்கு. அப்போ இது ஸ்கொயர் நம்பரோட ஃபேக்டரை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 9 × 2ன்னு எழுதலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 9ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ 2 × 3² வந்து எழுதிக்கலாமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 3² வந்து எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் 2 × 16 வந்து எழுதிக்கலாமா. அடுத்தது இங்கே √27 இருக்குது. 27 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் 3 × 9 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா ஸ்கொயர் நம்பரோட ஃபேக்டர்ஸா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 16 வந்து எப்படி எழுதிக்கலாம் 4² எழுதிக்கலாம். இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 9 வந்து 3² வந்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 32ன்னு இருக்கா, 32 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் 2 × 16 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா. √18 இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் ஸ்கொயர் ஃபேக்டரா 2 × 9 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 4² ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 3² வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா. அடுத்தது வந்து பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27 - 18 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் 9. அடுத்தது வந்து பாருங்கள் இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 4² இன்ட்டு 3 × 3² இருக்குது. இந்த 4² இருக்கா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் a × b ஈக்குவல் டு இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் nth ரூட் ஆஃப் a × nth ரூட் ஆஃப் b அப்படின்னு எழுதிக்கலாம். LHS வேல்யூவை வந்து RHS மாதிரியும் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம், RHS வேல்யூவை LHS மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4² எழுதுறப்ப இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருமா. அப்போ 4 × √3ன்னு வருமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ × 3 இங்கே ஒரு √3 இருக்கும், இங்கே ஒரு √3 இருக்கும். அப்போ √3 × √3
நம்மளுக்கு √3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ அந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இன்ட்டு 3 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ 4 இன்ட்டு இங்கே 3 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும் இன்ட்டு 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா √3ன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா √2ன்னு இருக்கும். அப்போ √3 இன்ட்டு √2 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? √6 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இங்கே 3 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ 4 இன்ட்டு 3ன்னு வரும். இங்கே √2ன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா √3ன்னு இருக்கும். அப்போ √2 இன்ட்டு √3 √6 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா? அப்போ 4 இன்ட்டு இங்கே 3 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா? இன்ட்டு 3. இங்கே √2ன்னு இருக்கும். இங்கே ஒரு √2 இருக்கும். அப்போ √2 இன்ட்டு √2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருப்பா? அப்போ இன்ட்டு 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 36. இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மட்டும் மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன வரும்? ப்ளஸ் 12 இன்ட்டு √6. இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன வரும்? ப்ளஸ் 12 இன்ட்டு √6. இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 24 வருமா? டிவைடட் பை 9 வந்து வருமா? அடுத்தது வந்து பாருங்க, இப்போது இந்த 36ம் 24 ஆட் பண்ண என்ன வரும்? 16 வருமா? ப்ளஸ் 12√6 ப்ளஸ் 12√6. 12√6ம் 12√6ம் லைக் சோர்ஸ் ஆட் பண்ண என்ன வரும்? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிக்கணுமா? அப்போ 24 இன்ட்டு √6ன்னு வருமா? டிவைடட் பை 9. இந்த ரெண்டு டேர்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமனான வேல்யூ 12ங்கிற வேல்யூ வெளில எடுத்துட்டுனா என்ன வரும்? 12 எதால் மல்டிபிள் பண்ண 60 வரும் 5 ப்ளஸ் 24 12 எதால் மல்டிபிள் பண்ண வரும் 2. அப்போ 5 ப்ளஸ் 2 இன்ட்டு √6 டிவைடட் பை 9 வருமா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளில் இருக்கனால சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 3ஆல் இது பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். அப்போ 4 டிவைடட் பை 3 இன்ட்டு 5 ப்ளஸ் 2 இன்ட்டு √6. இப்போ ரேஷனலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள். செகண்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து கொஷின் வந்து என்ன இருக்குது? 5 இன்ட்டு √3 ப்ளஸ் √2 டிவைடட் பை √3 ப்ளஸ் √2ன்னு இருக்கா? அப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைஸ் பண்ணணும். அப்போ இதனோட கான்ஜுகேட் ஆஃப் த தேர்ட் வேல்யூ எடுக்கணும். அப்போ கான்ஜுகேட் ஆஃப் த தேர்ட் வேல்யூனா இங்கே பாசிட்டிவ்னு இருந்ததுன்னா இங்கே நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிட்டு அந்த வேல்யூவால் மல்டிபிள் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம். அப்போ √3 மைனஸ் √2 டிவைடட் பை √3 மைனஸ் √2 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இது கூட ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணோமா? அப்போ 5√3 இன்ட்டு √3. அடுத்து அகைன் இந்த டேர்ம் எடுத்துகிட்டு இந்த செகண்ட் டேர்மோட மல்டிபிள் பண்ணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 5√3 இன்ட்டு √2. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வேல்யூ எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணிக்கணும்? √2 எடுத்துக்கிட்டு இந்த √3ஆல் மல்டிபிள் பண்ணோமா? அப்போ √2 இன்ட்டு √3. அடுத்தது இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டு இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 √2 இன்ட்டு √2 ஹோல் ஸ்கொயர்னு வந்து வருமா? இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்தது வந்து பாருங்கள், கீழே டினாமினேட்டர் வேல்யூ என்னது? a + b இன்ட்டு a - b இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ இதனோட ஐடென்டிட்டி a² - b². இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு வரும்? √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது என்ன வரும்? 5 இன்ட்டு √3 இன்ட்டு √3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? √3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 5 இன்ட்டு 3ன்னு வந்து வருமா? இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சா? அடுத்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் √3 இன்ட்டு √2 மல்டிபிள் பண்ணால் √6. அப்போ மைனஸ் 5 இன்ட்டு √6. இது √2 இன்ட்டு √3 மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் √6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ -2 இன்னும் வந்து வருமா? அப்போ கீழே டினாமினேட்டர் வேல்யூ என்ன வரும்? 3 - 2ன்னு வந்து வருமா? அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா டினாமினேட்டர் வேல்யூ 3 - 2னா 1ன்னு வந்துடும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 5 இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 15 வருமா? அப்போ 15 இங்கே ஒரு -2ன்னு இருக்குது. அப்போ 15 - 2 அப்போ இதனோட வேல்யூ என்ன வரும்? 13 சிம்பிளிஃபை பண்ணி. அப்போ 13. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -5ன்னு இருக்குது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ +1 இருக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? -4 இன்ட்டு
ரூட் சிக்ஸ்னு வருமா? இப்போ இதை எப்படி எழுதுக்கணும்? டினாமினேட்டர் 1 போட்டால் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அப்போ ஈக்குவல் டு 13 மைனஸ் 4 இன்ட்டு ரூட் 6. அப்போ டினாமினேட்டர் வேல்யூ ரேஷனலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சா? ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்க, தேர்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்க, 2 இன்ட்டு ரூட் 6 மைனஸ் ரூட் 5 டிவைடட் பை 3 இன்ட்டு ரூட் 5 மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 6ன்னு இருக்குது. அப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைஸ் பண்ணோன்னா கான்ஜுகேட் ஆஃப் த சோர்ட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ இங்கே நெகட்டிவ்னு இருக்குன்னா இதுக்கு பாசிட்டிவ்னு போட்டு நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுமா? அப்போ 3 இன்ட்டு ரூட் 5 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 6 டிவைடட் பை 3 இன்ட்டு ரூட் 5 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 6 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டு இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணோம். அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு ரூட் 6 இன்ட்டு 3 இன்ட்டு ரூட் 5ன்னு வருமா? இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணுமா? அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு ரூட் 6 இன்ட்டு 2 இன்ட்டு ரூட் 6. அப்போ 2 இன்ட்டு ரூட் 6 ஹோல் ஸ்கொயர்னு வந்து வருமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ரூட் 5 இன்ட்டு 3 இன்ட்டு ரூட் 5. அப்போ வந்து வேல்யூ வந்து என்ன வரும்? 3 இன்ட்டு ரூட் 5 இன்ட்டு ரூட் 5ன்னு வருமா? அடுத்து இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டு இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணுமா? அப்போ வந்து என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 6 இன்ட்டு ரூட் 5ன்னு வருதா? அப்போ 2 இன்ட்டு ரூட் 5 இன்ட்டு ரூட் 6ன்னு வந்து வருமா? டிவைடட் பை கீழே டினாமினேட்டர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்மேட்டில் வந்துருக்கா? அப்போ இதனோட ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ வந்து என்ன வரும்? 3 இன்ட்டு ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 6 ஹோல் ஸ்கொயர்னு வந்து வருமா? இப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டுக்குமே ஸ்கொயர் வேல்யூ தான். அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 5 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 இன்ட்டு 5ன்னு வருமா? அதே ரூல் தான் இங்கேயும். அப்போ வந்து என்ன வரும்? 2 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 6 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ 4 இன்ட்டு 6ன்னு வருமா? அப்போ 4 இன்ட்டு மைனஸ் 4 இன்ட்டு 6. இங்கே நியூமரேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிங்க. ரூட் 6 இன்ட்டு ரூட் 5 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ரூட் 30. கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 இன்ட்டு 3 6. அப்போ 6 இன்ட்டு ரூட் 30. இங்கே வந்து ஸ்கொயர் வேல்யூ ரெண்டுக்குமே தான். அப்போ 2 இன்ட்டு ரூட் 6 ஹோல் ஸ்கொயர். இதை பண்ணோம்னா என்ன வரும்? 2 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 6 ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 4 இன்ட்டு 6. இப்போ 4 இன்ட்டு 6. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆயிரும்? 5ன்னு மாறிடுமா? அப்போ மைனஸ் 3 இன்ட்டு 5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 5 இன்ட்டு ரூட் 6 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ரூட் 30. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 30. அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு 5 45 மைனஸ் 4 இன்ட்டு 6 24. இங்கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 6ன்னு இருக்குது. 6 இன்ட்டு ரூட் 30. இங்கே மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 30ன்னு இருக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 6 மைனஸ் 2 4ன்னு வருமா? அப்போ 4 இன்ட்டு ரூட் 30. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 6 வந்து 24 மைனஸ் 3 இன்ட்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா 15. அப்போ இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 9. அப்போ 9 ப்ளஸ் 4 இன்ட்டு ரூட் 13 வந்து எழுதிக்கலாமா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ் 4 இன்ட்டு ரூட் 30 டிவைடட் பை இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 21. இதான் ரேஷனலைஸை டினாமினேட்டர் வேல்யூ ரேஷனலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் 2. இந்த வேல்யூஸ் வந்து இருக்கா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே டேர்மாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் 2ன்னு வந்து வருமா? மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் 2ன்னு வந்துருமா? டிவைடட் பை இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு வந்து வருமா? இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து என்ன வரும்? 6 மைனஸ் 4ன்னு வருமா? அப்போ 6 மைனஸ் 4 டினாமினேட்டர் வேல்யூ. நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கிட்டு மல்டிபிள் பண்ணுமா? ரூட் 5 இன்ட்டு ரூட் 6 மல்டிபிள் பண்ணால் ரூட் 30.
அடுத்தது ரூட் 5 இன்ட்டு மைனஸ் 2 மல்டிபிள் பண்ண என்ன வரும் மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 5. இங்கே மைனஸ் ரூட் 5 எடுத்துக்கிட்டு ரூட் 6ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும் மைனஸ் ரூட் 30. அடுத்தது மைனஸ் ரூட் 5 இன்ட்டு ப்ளஸ் 2. அப்போ வந்து இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும் மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 5ன்னு வந்து வருமா. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இது இதை கேன்சல் ஆயிருமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 5ன்னு இருக்குது இங்கே மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 5ன்னு இருக்குது. அப்போ ஆட் பண்ண என்ன வரும் மைனஸ் 4 இன்ட்டு ரூட் 5. ஏன்னா ரெண்டு சேம் சைனில் இருக்குது. டிவைடட் பை இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 6 மைனஸ் 4 இதனோட வேல்யூ வந்து என்ன வரும் 2. அப்போ டிவைடட் பை 2. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ 2 டைம்ஸ் வருமா. இப்போ மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 5. இப்போ டினாமினேட்டர் வேல்யூ ரேஷனலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியாச்சா. தேர்ட் ஒன் கொஷின் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி வேரியபிளோட வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து எடுத்துக்குவோம். அதை எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறதுல எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து எடுத்துக்குவோம். இப்போ எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து என்னது ரூட் 7 மைனஸ் 2 டிவைடட் பை ரூட் 7 ப்ளஸ் 2ன்னு இருக்கா. அப்போ கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணோம் கான்ஜுகேட் வேல்யூ எடுத்துக்கிட்டு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணுமா. அப்போ இதனோட கான்ஜுகேட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும் கான்ஜுகேட்ஸோட அந்த வேல்யூ என்னவாக இருக்கும் இங்கே ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் கான்ஜுகேட்ஸோட வந்து எடுக்கும்போது மைனஸ்ன்னு இங்கே வந்து எடுத்துக்கணுமா. அப்போ ரூட் 7 மைனஸ் 2 டிவைடட் பை ரூட் 7 மைனஸ் 2. இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூஸாக இருக்கா. அப்போ ரூட் 7 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. கீழே டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதனோட ஐடென்டிட்டி வந்து என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ வந்து என்ன வரும் இங்கே ஏவோட வேல்யூ ரூட் 7. அப்போ ரூட் 7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2 ஸ்கொயர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ ஏ ஸ்கொயர் அப்போ ரூட் 7 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபிசியா. அப்போ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ ரூட் 7 இன்ட்டு பியோட வேல்யூ 2 ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா இங்கே பியோட வேல்யூ 2. அப்போ 2 ஸ்கொயர்னு வருமா. டிவைடட் பை இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருமா. அப்போ 7 2 ஸ்கொயர்னா 4. அப்போ மைனஸ் 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருக்கும். அப்போ வந்து வேல்யூ என்ன வரும் 7. இந்த 2 இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணால் 4. அப்போ மைனஸ் 4 இன்ட்டு ரூட் 7 2 ஸ்கொயர் பண்ண என்னது 4. அப்போ ப்ளஸ் 4 டிவைடட் பை 7 மைனஸ் 4. 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும் 3ன்னு வந்து கிடைக்குமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஆட் பண்ணும். இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ண என்னன்னு கிடைக்கும் 11. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது 11 மைனஸ் 4 இன்ட்டு ரூட் 7 டிவைடட் பை 3ன்னு வந்து கிடைக்குமா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும் 11 டிவைடட் பை 3 மைனஸ் 4 இன்ட்டு ரூட் 7 டிவைடட் பை 3ன்னு வந்து வருமா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து எல்ஹெச்எஸ் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து என்ன வரும் மைனஸ் 4 டிவைடட் பை 3 இன்ட்டு ரூட் 7 ப்ளஸ் 11 டிவைடட் பை 3. அதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் வேல்யூ என்ன எதுக்கு ஏ இன்ட்டு ரூட் 7 ப்ளஸ் பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குமா. இதில் வந்து லைக் டேர்ம்ஸ் வந்து என்னது இந்த டேர்மும் வந்து ஈக்குவலாக. அப்போ ஏவோட வேல்யூ இங்கே என்னவா இருக்கும் மைனஸ் 4 டிவைடட் பை 3ங்கிறதா இருக்குமா. அதை தான் இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணுமா. இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவல் பண்ண என்ன வரும் மைனஸ் 4 டிவைடட் பை 3 இன்ட்டு ரூட் 7 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட் 3ன்னு வரும். அப்போ இந்த ரூட் 7 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் 4 டிவைடட் பை 3ன்னு வந்து கிடைக்குமா. பியோட வேல்யூங்கும் போது இந்த டேர்மையும் ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு பியோட வேல்யூ வந்து கிடைக்குமா. அப்போ பியோட வேல்யூ வந்து என்னன்னு கிடைக்குது 11 டிவைடட் பை 3ன்னு வந்து கிடைக்குதா. அப்போ ஏவோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, பியோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஃபைனலாக ஏ அண்ட் பி வேல்யூஸ்ன்னு எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா. அடுத்தது ஃபோர்த் ஒன் கொஷின் வந்து பார்ப்போம். ஃபோர்த் ஒன் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 5 ப்ளஸ் 2 தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து என்னன்னு கொடுத்துருக்கு ரூட் 5 ப்ளஸ் 2ன்னு வந்து கொடுத்துருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கு.
அப்போ 1/xோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ 1/xன்னு என்ன வரும் 1 டிவைடட் பை √5 + 2ன்னு வந்து வருமா. நமக்கு வந்து ஃபைன் பண்ண வேண்டியது x² + 1/x² வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ 1/xோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ இது இங்கே டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரேஷனல் ஃபேக்டராக இருக்குது. அப்போ இதை ரேஷனலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு காஞ்சுகேட் வந்து எடுக்கணுமா. அப்போ இதனோட காஞ்சுகேட் சைடு வந்து இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் எடுத்துக்கிட்டு மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோமா. அப்போ √5 - 2 டிவைடட் பை √5 - 2வால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோமா. அப்போ இது 1ஓட மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், நமக்கு வேல்யூஸ் 1ஓட எடுத்துக்கிட்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வேல்யூ வந்து வரப்போகுது √5 - 2 அப்படியே வருமா. இது வந்து பார்த்தீங்கன்னா a + b இது a - b. அப்போ இதனோட ஐடென்டிட்டி என்னது a² - b². இங்கே ஏவோட வேல்யூ √5. அப்போ √5² - 2² வருமா. இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா. அப்போ 5ன்னு வருமா. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 5 - 4 இந்த வேல்யூ √5 - 2 அப்படியே தான் இருக்குமா. அப்போ இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 1ன்னு வருமா. அப்போ √5 - 2 டிவைடட் பை 1ன்னு வந்து கிடைக்கும். அப்போ இதனோட டினாமினேட்டரில் 1 இருந்தாலும் ஒன்று தான், நம்ம போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அப்போ நம்ம 1/xோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ x + 1/xோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். x + 1/xோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க √5 + 2ன்னு. நம்ம 1/xோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் √5 - 2ன்னு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வந்து என்ன கிடைக்கும், இந்த -2க்கும் +2க்கும் வந்து கேன்சல் ஆகிருக்கும். அப்போ √5 + √5 லைக் டேர்மாக இருக்கா, ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 2 × √5ன்னு வந்து கிடைக்குமா. ஏன் இந்த வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா x² + 1/x² வேல்யூ தான் ஐடென்டிஃபை பண்ணோம். இதுக்கான ஐடென்டிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி அல்ஜிப்ரா சாப்டர்லேயே வந்து பார்த்துருக்கோம். அதற்கான ஐடென்டிட்டி வந்து என்னது x + 1/x² - 2. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது a + b² அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது a² நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா a² + b² வேல்யூ வேணும்னா நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம், a + b² - 2ab அப்படிங்கிறது வந்து எழுதிக்கலாமா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ எக்ஸ்னும் பியோட வேல்யூ 1/xன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஐடென்டிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இதில் வேல்யூஸ் நமக்கு x² + 1/x² வேல்யூ என்னன்னா இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா. x + 1/xோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், என்னது 2 × √5. அப்போ 2 × √5² - 2ன்னு வந்து வருமா. அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாமா. ஸ்கொயர் பண்ணால் வரும் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிருக்கு. அப்போ என்ன வரும் 5ன்னு வருமா. 4 × 5 - 2ன்னு வருமா. அப்போ 4 × 5 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 20ன்னு வருமா. அப்போ 20 - 2. அப்போ இதனோட வேல்யூ என்னது 18. அப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணியாச்சா. x² + 1/x² வேல்யூ 18 ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்க கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5 வந்து பாருங்க √2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க 1.414ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 8 - 5 × √3 சாரி 8 - 5 × √2 டிவைடட் பை 3 - 2 × √2ன்னு கொடுத்துருக்காங்க. 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்ஸ்க்கு வந்து வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எழுதிக்குவோம். 8 - 5 × √2 டிவைடட் பை 3 - 2 × √2ன்னு இருக்கா. அப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூக்கு காஞ்சுகேட் சோடு வந்து எடுக்கணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம எதால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம், ப்ளஸ்ஸா இல்லையா. அப்போ 3 + 2 × √2வால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோமா. அப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ண என்ன வரும் 24ன்னு வந்து கிடைக்குமா. அடுத்தது 8 எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ண என்ன வரும் 8 × 2 16. அப்போ ப்ளஸ் 16 × √2ன்னு வந்து கிடைக்குமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணோமா. அப்போ என்ன வரும் 5 × 3 15. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ -15 × √2ன்னு வந்து கிடைக்குமா. அடுத்து இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணோமா. அப்போ வந்து என்ன கிடைக்கும் நமக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ -10 × √2 × √2ன்னு வருமா. அப்போ √2 × √2ன்னா வந்து என்ன கிடைக்கும் 2. அப்போ 10 × 2ன்னு வந்து கிடைக்குமா. டிவைடட் பை இது வந்து பார்த்தீங்கன்னா a - bங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு இன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா a + bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. a - b × a + bனா இதனோட ஐடென்டிட்டி வந்து என்னது a² -
பி ஸ்கொயர். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ 3. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு √2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? அப்போ 2 இன்ட்டு √2 ஹோல் ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரெண்டுக்குமே தான். அப்போ ரெண்டு வேல்யூக்குமே வந்து ஸ்கொயர் பண்ணுமா? அப்போ வந்து என்ன வேல்யூ வரும்? 3 ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும்? 9 வந்துருமா? 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4ன்னு வரும். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து என்ன வரும்? 2ன்னு வந்து வந்துருமா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இது பண்ணியாச்சு. நியூமரேட்டர் வந்து பாருங்கள் 24 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16√2லேருந்து -15√2 சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா என்ன வரும்? 1√2 தான் வருமா? ப்ளஸ் 1√2 மைனஸ் 10 இன்ட்டு 2னா 20. அப்போ 24லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்குமா? அப்போ 4 + √2 டிவைடட் பை 1ன்னு கிடைக்கும். ஏன்னா 4 × 2 8. அப்போ 9 - 8 இதனோட வேல்யூ 1. அப்போ 4 + √2ன்னு வந்து எழுதிக்கலாமா? டினாமினேட்டர் 1 போட்டால் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று. அப்போ 4 + √2ஓட வேல்யூ 1.414. அப்போ அதை ஆட் பண்ண என்ன வரும்? 5.414ன்னு வருமா? ஹோல் வேல்யூ தான் ஆட் பண்ணிக்கணும். அப்போ இதை ஆட் பண்ணோன்னா என்ன மீனிங்கு? 4.000 1.414 இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். அப்போ வந்து என்ன வரும்? 5.414. இப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சா?